காத்திருப்பின் வழி வீணல்ல என்ற தலைப்பில் சொல்லப்படும் இந்த கதை வாழ்க்கையில் பதில் வராத ஜபங்களோடும் நீளும் மௌனங்களோடும் போராடும் ஒவ்வொருவரின் இதயத்தையும் தொடு ஒரு உண்மை கதை. ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த என்ற இளைஞன் மிக எளிய வாழ்க்கையோடு ஆனால் ஆழமான நம்பிக்கையோடு நாட்களை கடத்தினான். அவனுக்கு பெரிய கனவுகள் இல்லை. ஒரே ஆசை, ஒரு நிலையான வேலை, தன் வயதான அம்மாவை கவனிக்க ஒரு வழி. அவன் தினமும் காலையில் எழுந்து நீண்ட ஜபங்கள் செய்யவில்லை. ஏசப்பா, இன்று என் நாளை உமது கையில் ஒப்படைக்கிறேன் என்று ஒரு வரி மட்டும் அவன் உதடுகளில் இருந்தது. ஆனால் அந்த ஒரு வரிக்குள் அவன் முழு இதயமும் இருந்தது. வேலைக்கான விண்ணப்பங்கள், நேர்காணல்கள், பிறகு தகவல் தருகிறோம் என்ற பதில்கள் என அவன் வாழ்க்கை ஒரு நீண்ட காத்திருப்பாக மாறியது. நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. ஒவ்வொரு நிராகரிப்பும் அவன் முகத்தில் சிரிப்பை களையவில்லை என்றாலும் உள்ளுக்குள் ஒரு சொல்ல முடியாத வலியை உருவாக்கியது. தேவன் என்னை மறந்து விட்டாரா என்ற கேள்வி அவன் மனதின் ஓரத்தில் மெதுவாக வளர்ந்தது. ஒரு நாள் அம்மா மெதுவாக, இன்னும் எவ்வளவு நாள் காத்திருப்போம் மகனே என்று கேட்ட அந்த கேள்வி அவன் இதயத்தை குத்தியது. அந்த இரவு அவன் தனியாக அமர்ந்து கண்ணீருடன் ஜெபித்தான். இறைவனே, நான் தவறு செய்திருந்தால் சொல்லுங்கள், காத்திருக்க சொன்னால் அதற்கான பலத்தை கொடுங்கள். ஆனால் இந்த மௌனம் தான் எனக்கு தாங்க முடியவில்லை என்று சொல்லி அவன் அழுதான். ஆனால் அந்த இரவிலும் உடனடி பதில் எதுவும் வரவில்லை. அந்த மௌனத்தில் தான் ஒரு பெரிய ஆன்மீக உண்மை மறைந்திருந்தது. இறைவனின் மௌனம் அவரின் இல்லாமையே அல்ல, காத்திருப்பது தண்டனை அல்ல, தயாரிப்பு. மனிதன் இப்போதே வேண்டுமென்று நினைக்கிறான், ஆனால் இறைவன் சரியான நேரத்தை பார்க்கிறார். மனிதன் தன் வலியை மட்டுமே பார்க்கிறான். தேவன் அந்த வலிக்குள் உருவாகும் மனிதனை பார்க்கிறார். காலம் செல்ல செல்ல ஆரன் இன்னொரு சோதனையை சந்தித்தான். குறைந்த சம்பளத்தில் அதிக உழைப்புடன் ஒரு சிறிய வேலை கிடைத்தது. பலர் அவனை ஏளனம் செய்தார்கள். இதுக்காக போய் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டாயா என்று கேட்டார்கள். ஆனால் ஆரன் அந்த வேலையையும் இறைவன் அனுபவித்த இடம் என்று ஏற்றுக்கொண்டான். இது என் இறுதி இடமில்லை, ஆனால் நான் இப்போது இருக்க வேண்டிய இடம் என்று அவன் மனதில் சொல்லி கொண்டான். அந்த வேலை அவனுக்கு பணத்தை மட்டும் கொடுக்கவில்லை, பொறுமையை கற்றுக் கொடுத்தது, மனிதர்களை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுத்தது, அமைதியாக தாங்க கற்றுக் கொடுத்தது. அவன் அறியாமலேயே இறைவன் அவனை உயர்ந்த இடத்துக்கு தயார்படுத்தி கொண்டிருந்தார். பல இரவுகளில் அவன் சோர்ந்து அமர்ந்த போதும் காத்திருப்பின் வழி வீணல்ல என்ற உண்மை மெதுவாக அவன் இதயத்தில் வேரூன்ற தொடங்கியது. தேவன் பதிலை தாமதப்படுத்துகிறார், ஆனால் நம் திட்டத்தை ஒருபோதும் ரத்து செய்யவில்லை. ஒரு நாள் பல வருடங்களுக்கு முன்பு அவன் விண்ணப்பித்த ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது. நீங்கள் இன்னும் ஆர்வமாக இருக்கிறீர்களா என்ற அந்த ஒரு கேள்வி அவன் வாழ்க்கையை மாற்றியது. அந்த நொடியில் அவன் பேச முடியாமல் நின்றான். அந்த பதில் அந்த நாளில் உருவானதல்ல, அது பல வருட கண்ணீர் ஜெபம், காத்திருப்பு, மௌனம், பொறுமை ஆகியவற்றின் கனியாக வந்தது. அன்றுதான் ஆரன் புரிந்து கொண்டான், தேவன் தாமதிக்கலாம், ஆனால் மறக்க மாட்டார். இறைவன் அமைதியாக இருக்கலாம், ஆனால் செயலற்றவர் அல்ல. காத்திருப்பின் காலம் நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்க, நம்மை ஆழப்படுத்த, நம்மை ஆசீர்வாதத்தை தாங்கும் மனிதர்களாக மாற்றவே இந்த கதை சொல்லும் ஆன்மீக பாடம் இதுதான். நீ இன்று காத்திருக்கிறாய் என்றால் நீ மறக்கப்பட்டவன் அல்ல, நீ தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ இன்று அழுகிறாய் என்றால் அந்த கண்ணீர் வீணல்ல, அது நாளைய சாட்சிக்கான விதை. நீ இன்று புரியாமல் தவிக்கிறாய் என்றால் தேவன் புரியாத இடத்திலேயே வேலை செய்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதே. காத்திருப்பின் வழி உண்மையானது, ஆனால் அது வீணல்ல. அந்த மௌனம் தேவனின் வேலைப்பாடே. சரியான நேரத்தில், சரியான முறையில், சரியான ஆசீர்வாதத்தோடு தேவன் உன்னை அழைப்பார். அப்போது நீ திரும்பி பார்த்தால் இந்த காத்திருப்பே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்.
காத்திருப்பின் வழி உண்மையானது. அது கண்ணீரை உண்டாக்கும், அது கேள்விகளை எழுப்பும். ஆனால் அந்த வழி வீணல்ல. அந்த காலம் மறக்கப்பட்ட காலம் அல்ல. அந்த மௌனம் தேவனின் வேலைப்பாடே. ஜெபம். ஏசப்பா, நாங்கள் காத்திருக்கும் போது சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்யுங்கள். பதில் தாமதமானாலும் உமது அன்பில் நம்பிக்கை இழக்காமல் எங்களை நிலைநிறுத்துங்கள். ஆமேன். இந்த செய்தி உங்களை தொட்டிருந்தால் இதுபோன்ற ஆன்மீக கதைகளுக்காக இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.